இவங்க ஸ்டேட் ஃபண்டில் போட்டு எவ்வளவோ செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நீடாமங்கலம் ரயில்வே கேட்டு, திண்டுக்கல் பூட்டு, திருப்பதிக்கு லட்டுன்னு ஃபேமஸாகவே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பிஜேபி வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் அந்த நேம காமிச்சு இன்னைக்கு வந்து மன்னார்குடியில் தொடர்ச்சியாக எம்எல்ஏ வருது. இப்போதான் அவர் அமைச்சராக இருக்கிறாரு. அவரை எதிர்த்து அமமுக நிற்க வைக்கிறீங்க. அதை பலிகடா ஆக்குறீங்க. கூட்டணி கட்சியில் ஃபுல்லாக அதிமுக பலிகடா ஆக்குது. அடுத்து சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியன், அவரை எதிர்த்து அமமுக. யோசிச்சு பாருங்க, பெரிய தலை திமுகவினுடைய பெரிய தலைகள் அமைச்சர்களாக இருக்கிறவங்க, பெரிய நேம் மக்கள் மத்தியில் இருக்கிற எல்லோரையும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்க அவர்களை எதிர்த்து இரட்டை இலையை நிறுத்த துணிவில்லாமல் அமமுகவையும் கூட்டணி கட்சியும் நிப்பாட்டியிருக்கீங்க. அடுத்து காமெடி சக்கரபாணி. வாசனுடைய 5 தொகுதி தனி காமெடியாவே பேசலாம். சக்கரபாணியை எதிர்த்து வாசன் சின்னம் நிற்குது. வாசனோட தாமரை. அது திமுகவுக்கு ஓட்டு போட்டே பழகின தொகுதி. அதெல்லாம் எப்படி உசிலம்பட்டிலாம் ரெட்டலைக்கும் ஃபாடுபுலாக்கும் பழகின தொகுதியோ அந்த மாதிரியான தொகுதி வந்து சக்கரபாணியினுடைய ஒட்டஞ்சத்திரம். அங்கே தாமரையை போய் எடுத்து நிற்க வைக்கிறீங்க. பழி வாங்குறாருங்க கூட்டணி கட்சி. அவர் ஈரோடு மேற்கு முத்துச்சாமி, இவரை எடுத்து தமாக. ராணிப்பேட்டை காந்தி மினிஸ்டர், அவரை எடுத்து தமாக. ராணிப்பேட்டைக்காரனுக்கெல்லாம் காந்தி வந்து ஒரு வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பழையாச்சு. ஸோ நீங்கள் நடக்குற இப்போ அதிமுக ரெட்டலைக்குன்னு ஒரு மாசு இருக்குது, ஒரு நேம் இருக்குது. ஏன் நீங்கள் அதெல்லாம் இவங்களை எதிர்த்து போட்டியிடுவதற்கு பயன்படுத்துவது இல்லை? அப்போ உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் பெரிய ஷாட்டுகளாக யாருக்கு எதிராக நிற்க போகிறாங்க? அப்போ ஒரு அமைச்சரை வீழ்த்தி காமிக்கணும்ங்க. திமுகவில் ஒரு நேருவை வீழ்த்தி குறைந்தபட்சம் அவங்களுக்கு எதிராக போட்டி போட்டு மாசையாவது காமிக்கணும். ஒரு நெருக்கடியாவது உண்டாக்கணும்ல.